இந்த ஆத்மாவுடைய விலை மதிப்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாததுனால சிலருடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கிடக்குது. மண்ணு மண்ணு பொண்ணு, மண்ணு பொண்ணு, அது நடக்கலை, இது நடக்கலை, இது நடந்தா அது நடக்கலை. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இந்த கையளவு இருதயத்தை கடலளவு உலகம் திருப்திப்படுத்த முடியாது. சொல்லுகிறேன், கையளவு இருதயத்தை இந்த கடலளவு உலகம் என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. இது இருந்தால் அது இல்லாமா, அது இருந்தால் இது இல்லாமா, கார் இருந்தால் அந்த கார் இல்லாமா, வீடு இருந்தால் இந்த வீடு இல்லாமா, அந்த வீடு இருந்தால் அப்படி இல்லாமா, இப்படி இருந்தால் அப்படி இல்லாமா, கருப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிகப்பாக இருக்கணும்பா, அப்புறம் முடவனாக இருந்தால் ஐயோ நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்கணுமேம்பா. மனுஷனை மட்டும் அந்த உலகத்தில் மகா திருக்குள்ள இருதயத்தை ஒருவனும் திருப்திப்படுத்தவே முடியாது. சொல்லுங்கள், யாராவது நான் திருப்தி அடைஞ்சிட்டேன்னு யாராவது சொன்னவங்க இருக்காங்களா? இல்லவே இல்லை. இருக்கிறவனுக்கும் உபத்திரவம் தான், இல்லாதவனுக்கும் உபத்திரவம் நிறைந்த அந்த உலகம். வேதம் சொல்கிற இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் உலகத்தை விசுவாசத்தினால் ஜெயிப்பீர்கள். போராட்டத்தை இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசத்தினால் ஜெயிப்பீர்கள். ஆகவே அநேக காரியங்களை இன்னைக்கு மறந்து சாத்தான் இன்னைக்கு ஏமாற்றி வச்சிருக்கிறான். இந்த ஆத்மாவை பற்றி யாருக்குமே பாரம் கிடையாது. இது எங்கே போனால் எனக்கு என்ன, இப்போ வேண்டியது எனக்கு பணம், இப்போ வேண்டியது எனக்கு சொத்து, இப்போ வேண்டியது எனக்கு இந்த பிரச்சனை நீங்கணும், என் ஆத்மா எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்ததின் நோக்கமே இந்த ஆத்மா ரட்சிப்பை கொடுப்பதான். அல்லேலூயா. ஆமாம், உண்மை அதுதான். இல்லைன்னா நான் யோசித்து பார்க்குற, ஒரு மலையை தொட்டு இதெல்லாம் தங்கமாக மாறட்டுன்னு சொன்னால் தங்கம் கிலோ 2 ரூபா 10 ரூபான்னு மாறிடும். சொல்லுங்கள் பாப்பா, இருக்கிற மலைகள்லாம் தங்கமாக மாறிட்டா தங்க ரேட் என்ன மாறிடும்? எந்த பொருள் அதிகமாக கிடைக்குதோ அதுக்கு விலை மதிப்பு இல்லை. தங்கத்தை விட பிளாட்டினத்துக்கு விலை கூட, தங்கத்தை விட பிளாட்டினத்துக்கு விலை கூட. ஒரு சிலர் கேட்பாங்க, பிளாட்டினா என்னங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. இந்த பிளாட்டினத்தினுடைய பயன்பாடு என்ன தெரியுமா? விமானத்தில் அல்லது முக்கியமான இடங்களிலே அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு உலோகம் உண்டு சொன்னால் அது பிளாட்டினம். பிளாட்டினம், அந்த பிளாட்டினம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இரும்பில் தான் அந்த பிளாட்டினத்தை போட்டிருந்தாங்க. ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த பிளாட்டினத்தை கண்டுபிடித்த பின்பு அதனுடைய விலை மதிப்பு அதிகமாகி மாறிவிட்டது. எத்தனை ஒரு பிளாட்டினம் பார்த்துருக்குறீங்க? அது கொஞ்சம் ஒரு மாதிரி செம்பு, ஒரு மாதிரி அது எப்படி இருக்குன்னா வெள்ளி மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய மதிப்பு தங்கத்தை விட அதிக மதிப்பு. அதே மாதிரி இது கொஞ்சம் இந்த ஆத்துமா நிறைய பேருக்கு தெரியாததுனால இதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. காலையிலே எழும்பி சர்ரத்தை பூசி சோப் போட்டு கழுவி செண்டடித்து நல்லா ட்ரெஸ்ஸு மாற்றி இந்த சர்ரத்தை தான் பாதுகாக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இந்த சரீரம் என்ன செய்ய தெரியுமா? போ மண்ணுக்குள்ளன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போயிடுது. போ மண்ணுக்குள்ள என்று சொல்லி இந்த சரீரம் நம்மளை எங்கே தள்ளி போட்டு விடுகிறது? மண்ணுக்கு போயிடுது. ஆனால் இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. ஹல்லேலூயா.